நேற்று அக்டோபர் 6ஆம் தேதி நிறையா படம் ரிலீஸ் ஆகிருக்கு. முக்கியமாக விஜய் ஆண்டனி அவர்களோட ரத்தம், த்ரிஷாவோட த ரோடு, அப்புறம் இருகப்பற்று, 800 அப்படின்னு சொல்லிட்டு இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. இது இல்லாமல் இன்னும் சில படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படங்களோட முதல் நாள் வசூல் எவ்வளோ, பட்ஜெட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் த எக்ஸாசிஸ்ட் த பிலீவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில திரைப்படம் வந்திருக்கு, ஒரு ஹாரர் படம். அந்த படத்தோட முதல் நாள் வசூல் வேர்ல்டு வைடு எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னும் சில படங்களோட வசூலை இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்ததான் இன்றைக்கி வந்து 6 years ஆஃப் தேவி, ஸோ ஏஎல் விஜய் அவர்களோட டைரக்ஷனில் பிரபுதேவா தமன்னா அவங்களோட நடிப்பில் வந்தால் இந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல வேண்டிய நான் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கடைசியாக போட்ட வீடியோவில் நம்ம ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தோம். அந்த ஃப்ரேமை நிறைய பேர் கரெக்டாகவே கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆமாங்க, சதுரங்க வேட்டை தான். சதுரங்க வேட்டையில் வந்து அந்த நகை கடையில் அவங்க டோக்கன் போட்டு கொள்ளடிப்பாங்கள்ல, ஸோ பாதி விலைக்கு தரோன்னு சொல்லிட்டு அது காலையில் வந்து பயங்கரமான க்யூ நிற்கும். அது ஒரு டாப் ஆங்கிளில் காமிச்சிருப்பாங்க. அங்கே அந்த ஒரு ஆம்னி வேன்லாம் வச்சு அதில் வந்து இவங்க டோக்கன்லாம் கொடுத்து காசுலாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரேம் தான் நேற்று நம்ம அதான் கடைசி வீடியோவில் வச்சுருந்தோம். இதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோகசேகர், செல்லக்குமார், மேவரிக் 0007, ட்ரெண்ட் லவ் பீட்ஸு, அப்புறம் ராஜ்குமார். இப்படி இந்த 5 பேர் தான் வந்து முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான சினிமா கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சினிமா நாலேஜ், ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு சினிமா ரசனை. ஸோ நான் இப்போ இன்றைக்கி என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஜானர் என்ன? ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஒரு ரொமான்டிக் மூவி, ஒரு லவ் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு ஆக்ஷன் மூவினா ரொம்ப பிடிக்கும், ஒரு ரேஸ் மூவினா எனக்கு ரொம்ப பிடிக்கும், இல்லை எனக்கு ஹாரர் த்ரில்லர் அது மாதிரி இருக்கணும், இல்லை ஒரு மிஸ்ட்ரியாக ஏதாவது ஒன்று இருக்கணும். அப்படி இருந்தால் நான் வந்து எப்படிப்பட்ட படமாக இருந்தாலும் பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஜானர் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது இல்லாமல் இதில் நிறையா ஜானர் இருக்குது, சயின்ஸ் ஃபிக்ஷன் அது இதுன்னு எக்கச்சக்கமாக இருக்குது. இதில் எந்த ஜானர் உங்களுக்கு ஃபேவரெட்டு, இதில் எந்த படம் வந்தாலுமே எவ்வளோ மொக்கையாக இருந்தாலுமே நான் பார்த்துருவேன் அப்படின்னா நீங்கள் எந்த ஜானரை சொல்லுவீங்க? எனக்கு அந்த மாதிரி நான் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. முக்கியமாக நான் வந்து ஹாரர், அப்புறம் மிஸ்ட்ரி, அந்த த்ரில்லர், இது மூணுத்தையுமே எப்படி எவ்வளோ மொக்கையாக இருந்தாலுமே நான் பார்த்துருவேன். ஸோ இப்போ கூட அப்படிப்பட்ட ஒரு வெப் சீரிஸ் பார்த்துட்ருக்கேன். ஆனால் அது ஒரு மொக்கன்னு தெரிஞ்சுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம வசூலுக்குள்ளே போயிடலாம். இந்த எக்ஸாசிஸ்ட் த பிலீவர் அந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 90 லட்சம், வேர்ல்டு வைடு வந்து $2.3 மில்லியன், இது 19 கோடி வருது. இந்த படத்தோட பட்ஜெட் $30 மில்லியன், 250 கோடி கிட்ட இந்த படம் வந்து பட்ஜெட்டாக வருது. ஸோ இந்த படம் வரப்போகிற நாட்களில் எப்படி வந்து வசூல் பண்ணுது அப்படிங்கிறது பார்ப்போம். அப்புறம் ஃபக்ரே 3 அந்த படத்தோட டே 9 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 4 கோடியே 1 லட்சம், வேர்ல்டு வைடு 4 கோடியே 64 லட்சம். ஸோ இந்தியா முழுக்க இந்த படம் வந்து 79 கோடியே 17 லட்சமும், வேர்ல்டு வைடு 87 கோடியே 21 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு மிகப்பெரிய ஹிட்டுங்க இந்த படம். ஸோ 100 கோடியை வந்து நெருங்கும் போது இந்த வீக்கெண்டில் இந்த படம் வந்து 100 கோடியை தாண்டிடும். அப்புறம் அக்ஷய்குமார் அவர்களோட படம் மிஷன் ராணி காஞ்சா அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 2 கோடியே 64 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 3 கோடியே 5 லட்சம். ஸோ செல்ஃபின்னு ஒரு படம் ஒன்று வந்துருந்துச்சு. அது வந்து ஒரு மோசமான ஒரு கலெக்ஷனு. அந்த படத்தோட ஓப்பனிங், அதாவது அது ரொம்ப மோசமான ஓப்பனிங் அந்த படத்துக்கு. அதுக்கு அடுத்தது ஒரு மோசமான ஓப்பனிங்னா இந்த படத்தை சொல்லலாம் அக்ஷய்குமாருக்கு. ஸோ அந்த படம் வந்து 1 கோடியே 28 லட்சமோ என்னமோ தான் வேர்ல்டு வைடு ஓப்பனிங்கே வந்தது. இந்த படம் ஒரு 3 கோடி கிட்ட வந்திருக்கு. அதாவது 2 கோடியே 64 லட்சம் இந்தியா முழுக்க வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 65 கோடி. ஸோ ஆனால் படம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. வேர்ட் ஆஃப் மவுத்தில் இந்த படம் ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் 800. ஸோ விஜய் சேதுபதி நடிக்க இருந்து அதுக்கு பெரிய எதிர்ப்பு வந்து அவர் அதை விட்டு விலகுனதுனால இப்போ வேறு ஒருத்தர் நடிச்சிருக்காரு. இந்த படம் வந்து ட்ரெய்லரை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. படமே பார்த்தவங்க எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 1 கோடியே 84 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 5 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 12 கோடி. ஸோ அதுக்கடுத்ததாக கண்ணூர் ஸ்குவாடு அந்த படத்தோட டே 9 கலெக்ஷன் கேரளாவில் 1 கோடியே 34 லட்சமும், வேர்ல்டு வைடு 1 கோடியே 95 லட்சம் நேற்று டே 9 கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கடுத்ததாக கேரளாவில் 25 கோடியே 59 லட்சமும், வேர்ல்டு வைடு 51 கோடியே 99 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வெறும் 9 நாளில் ஒரு மிகப்பெரிய வசூல். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படம் 100 கோடி வசூல் வரதுக்கான பாசிபிள் இருக்குது.
ஸோ அதுக்கடுத்ததாக ஜவான் அந்த படத்தோட டே 30 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 1,74,00,000, ஓவர்சீஸில் 47 லட்சம். ஸோ வேர்ல்டு வைடு 2,21,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க 729,87,00,000, ஓவர்சீஸில் 375,09,00,000, வேர்ல்டு வைடு 1,104,96,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 1,100 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி ஸோ இந்த வீக்கெண்டு கூட ஒரு பெட்டரான வசூல் எடுக்க போகுது. அதாவது இந்த 2 நாளுமே இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சேர்த்து ஒரு 15 கோடி கிட்ட வரதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ இந்த படமே ஒரு பெரிய வசூல், பெரிய ஷேரு, பெரிய ப்ராஃபிட்டு. ஸோ மார்க் ஆண்டனி அந்த படத்தோட 22வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 17 லட்சம், வேர்ல்டு வைடு 21 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் இதுவரையும் 61,91,00,000, வேர்ல்டு வைடு 101,06,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படமே ஒரு மிகப்பெரிய ஹிட்டு. ஸோ அதுக்கடுத்ததான் சித்தா அந்த படத்தோட டே 9 கலெக்ஷன், நேற்று அந்த தெலுங்கு கலெக்ஷனையும் சேர்த்து தான் இதில் வேர்ல்டு வைடு நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டில் 1,94,00,000, வேர்ல்டு வைடு 3,24,00,000, தெலுங்கில் மட்டுமே 47 லட்சம் இந்த படம் வந்து நேற்று ஃபஸ்ட்டு டே கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ லேட்டராக ஒரு படம் வந்து தமிழ்லேருந்து ஒரு படத்தை தெலுங்கில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து பெருசாக வரவேற்புலாம் இருக்காது. ஆனால் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 10,22,00,000, வேர்ல்டு வைடு 14,04,00,000, ஒரு பெரிய ப்ராஃபிட் எடுத்திருக்கு. இந்த படம் இதோட நிற்காது, தொடர்ந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் எடுக்க போகுது. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சின்ன படம், ஒரு நல்ல படம் ஒரு பெரிய வசூல் எடுக்குது அப்படிங்கும்போது அதை கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக இறைவன் படத்தோட டே 9 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 24 லட்சம், வேர்ல்டு வைடு 31 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 14,51,00,000, வேர்ல்டு வைடு 19,77,00,000 டோட்டலாக வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 28 கோடி. ஸோ அதுக்கடுத்த சந்திரமுகி 2 அந்த படத்தோட டே 9 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 66 லட்சம், வேர்ல்டு வைடு 1,05,00,000, தமிழ்நாட்டில் மட்டும் 27,73,00,000, வேர்ல்டு வைடு இந்த படம் வந்து 50 கோடியை கடந்து வந்து வசூல் பண்ணிகிட்டு இருக்கு. 50,20 லட்சம் இந்த படத்தோட வசூல். ஸோ 70 கோடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீக்கெண்டே இந்த படம் எந்த அளவுக்கு பெரிய பெர்ஃபார்ம் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்ப்போம். அதுக்கு அடுத்ததான் இந்த வாரம் ரிலீஸ் ஆன சில படங்கள், அந்த படங்களோட வசூலை பார்ப்போம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் பூட் 3. ஸோ ஷார்ட் பூட் 3 இந்த படம் வந்து வெங்கட் பிரபு, ஸ்னேகா நடிச்சிருக்காங்க. இது ஏதோ குழந்தைங்களுக்கான ஒரு படம் மாதிரி தான் தெரியுது. இந்த படத்தோட பட்ஜெட் 4 கோடி. டே 1 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 5 லட்சம், வேர்ல்டு வைடு 7 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அப்புறம் எனக்கு எண்டே கிடையாது அப்படின்னு ஒரு படம், அந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் 4 லட்சமும், வேர்ல்டு வைடு 5 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 2.5 கோடி. ஸோ அதுக்கடுத்ததான் இருகப்பற்றி இந்த படம் பார்த்தவங்க எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் 34 லட்சமும், வேர்ல்டு வைடு 39 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 6 கோடி. ஸோ அதுக்கடுத்ததான் த ரோடு த்ரிஷா நடித்த படம், அந்த படத்தோட பட்ஜெட் 7 கோடி. தமிழ்நாட்டில் மட்டும் 28 லட்சமும், வேர்ல்டு வைடு 33 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கடுத்ததான் விஜய் ஆண்டனி அவர்களோட ரத்தம் அந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 44 லட்சம், வேர்ல்டு வைடு 53 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 8 கோடி. ஸோ இந்த படங்கள்லாம் டே 1 ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே பெரிய பர்ஃபார்மன்ஸ்லாம் சொல்ல முடியாது. ஸோ ரத்தம், இருகப்பற்று இந்த 2 படமும் ஓரளவுக்கு மீதி எல்லா படங்களும் கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு ஒரு பெட்டரான வசூல் எடுத்திருக்கு. ஸோ ரோடு கூட வந்து செகண்ட் டே தேர்ட் டே பிக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரியே ரத்தம், இருகப்பற்று இந்த படமே செகண்ட் டே தேர்ட் டே இந்த வீக்கெண்டுக்குள்ளே ஒரு பெரிய கலெக்ஷன் எடுக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன் தேவி அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ 2016ஆம் ஆண்டு இதே நாளில் ரிலீஸ் ஆன படம் தான் இது. இன்னையோட 6 வருஷம் இந்த படம் வந்து கடந்திருக்கு. ஸோ இந்த படம் வந்து பிரபுதேவாவுக்கு வந்து ஒரு பெரிய லாங்குக்கு அப்புறம், ஒரு பெரிய லாங் டைமுக்கு அப்புறம் அவர் வந்து நடித்த ஒரு படம், ஒரு கம்பேக் அப்படின்னு சொல்லலாம். இந்த படமே ஹிட் ஆச்சு, வசூல் ரீதியாக ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் என்னடா ஒரு கம்பேக் கொடுத்துட்டாரு, அவ்வளோதான் இனிமேல் ஒரு ரவுண்டு வரப்போகிறாருன்னு பார்த்தா வந்த ரவுண்டு எல்லாம் நம்ம மயங்கி விழுகிற மாதிரி ஒரு ரவுண்டாக தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து வரிசையாக படங்கள் நடித்தார். இந்த படத்தோட பார்ட் 2 நடித்தார். அதே இந்த படத்தை வந்து இந்த படத்தை நம்ம பார்த்துட்டு ஓகே பரவாயில்லப்பா நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதையே கெடுத்து வைக்கிற அளவுக்கு தேவி 2லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படம் வந்து பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 6,50,00,000, தமிழ்நாட்டில் 12 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 14,50,00,000, ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 8,40,00,000. இந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ அந்த சமயத்தில் அந்த படத்தில் வரக்கூடிய பாட்டாக இருக்கட்டும், அதே நேரத்தில் அந்த படத்தில் வந்து அந்த தமன்னாவும் பிரபுதேவா அவங்களோட சீக்வன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது, எல்லாருமே ரசிக்கும்படியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்ட் 2 ஒன்று எடுத்து இந்த படத்துக்கு மேலே இருந்த மரியாதையை கெடுத்து விட்டாங்க.
ஸோ இருந்தாலும் இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.